வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவை ஆசியால ஒரு வலிமையான நாடா உருவெடுக்க விடாமல் தடுப்பதற்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இரு நாடுகளும் இணைந்து இந்தியாவுடன் சண்டையிடுவதற்கு ஒரு வலிமையான கூட்டணியை அமைச்சிருக்காங்க. சீனா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை சப்ளை செய்யறாங்க. பாகிஸ்தானோட முப்படைகள்ல மிகப்பெரிய அளவுல சீன தயாரிப்பு ஆயுதங்கள் தான் பயன்பாட்டுல இருந்து வருது. சீனா மற்றும் பாகிஸ்தானோடு இந்தியா சண்டையிட்டாங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி இல்லனா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில சண்டையிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தற்போது சீனா மற்றும் பாகிஸ்தானோடு இந்தியா ஒரு மத்திய ஆசிய நாட்டுல வச்சு சண்டையிட போறாங்க. எந்த விஷயத்துல இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்த்து சண்டையிட போறாங்க, சண்டை நடக்க போற மத்திய ஆசிய நாடு எது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல அர்மீனியா இந்தியாவிடமிருந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கு அர்மீனியா முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அர்மீனியாவோட பிரதான எதிரி நாடான அசர்பைஜான் சீன பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பு விமானமான JF-17 விமானத்தை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட JF-17 விமானங்களை வாங்குவதற்கு அசர்பைஜான் முடிவு செஞ்சிருக்காங்க. தற்போது இந்த விஷயம்தான் மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு 2 ஃப்ரண்ட் வார வரும் காலத்துல சந்திக்க நேரிடும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்திய தயாரிப்பு ஆயுதங்களும் சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து தயாரித்த ஆயுதமும் அர்மீனியா அசர்பைஜான்ல நேரடியா மோத போகுது. ஏன்னா அர்மீனியா அசர்பைஜானுக்கும் இடையே தற்போது மோதல் அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. கடந்த 30 வருடங்களா இரு நாடுகளுக்கும் இடையே எல்லை தொடர்பான பிரச்சனை இருந்து வருது. எப்படி காஷ்மீர் விஷயத்துல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருக்குதோ அதே போன்று அர்மீனியா மற்றும் அசர்பைஜானுக்கு பிரச்சனை இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி அர்மீனியாவும் அசர்பைஜானும் ஒரு யுத்தத்துல ஈடுபட்டாங்க. அதுல அர்மீனியா அசர்பைஜானிடம் சில பகுதிகளை இழந்திருக்காங்க. அந்த பகுதிகளை மீட்டெடுப்பதற்கு தன்னுடைய முப்படைகளின் வலிமையை அர்மீனியா மிகப்பெரிய அளவுல அதிகரிப்பதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான திட்டம் தான் இந்தியாவிடமிருந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறது. தற்போது அர்மீனியாவிடம் ரஷ்ய தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தான் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தற்போது இருக்கக்கூடிய மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோக்கு ஒத்து வராத ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்குது. ரஷ்ய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை மிக எளிதா அசர்பைஜான் தாக்கி அழிச்சிடுறாங்க. போன தடவை அர்மீனியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையே யுத்தம் ஏற்பட்ட பொழுது அசர்பைஜான் துருக்கியிடம் இருந்து வாங்கிய பைரக்டர் டிபி ட்ரோன்களை பயன்படுத்தி அர்மீனியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மற்றும் டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த விஷயம் நடக்க கூடாது அப்படிங்கறத உணர்ந்த அர்மீனியா தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை முற்றிலும் மாற்றி அமைப்பதற்கு திட்டமிட்டு தான் இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கி தங்கள் படையில் இணைப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அர்மீனியா கிட்டத்தட்ட 15 ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட பேட்டரிகளை வாங்க போறாங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு பேட்டரியில 6 லான்ச்சர்கள் இருக்கும். ஒவ்வொரு லான்ச்சர்லயும் 3 மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அர்மீனியா ஆகாஷ் மிசைலோட 15 பேட்டரிகளை வாங்குறாங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தங்கள் படையில் இணைப்பதற்கு அர்மீனியா திட்டமிட்டிருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இதன் மூலமா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி தன்னோட ஏர் ஸ்பேஸ பாதுகாப்பதற்கு அர்மீனியா திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ தளங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்றவற்றை பாதுகாப்பதற்கும் ஆகாஷ் மிசைல்களை அர்மீனியா டிப்ளாய் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அர்மீனியா வாங்குவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா எதிரிகளின் ஃபைட்டர் ஜெட் விமானம்
ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல் போன்ற டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 25 முதல் 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 3D ஃபேஸ் அரே ரடார் சிஸ்டம் இருக்குது. இதனால ஒரே நேரத்துல மல்டிபிள் டார்கெட்டுகள் மீது தாக்குதலும் நடத்த முடியும். இந்த விஷயம்தான் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து வேறுபடுத்தி காட்டுது. அர்மீனியா அப்கிரேட் செய்யப்பட்ட ஆகாஷ் 1S ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க போறாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல டார்கெட்டை கண்டுபிடிப்பதற்கு பயன்படும் ரடார்கள் அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டார்கெட்டை நோக்கி ஏவப்படும் மிசைல்களோட கைடிங் சிஸ்டமும் பெருமளவுல மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து டார்கெட்டை நோக்கி செல்லக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலோட துல்லிய தன்மையை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்காங்க. இது போன்ற பல்வேறு சிஸ்டங்கள் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கிறதுனால எதிரி விமானங்களுக்கு எதிரா ஒரு ஷீல்ட இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அமைக்குது. இதனால எதிரி விமானங்கள் அர்மீனியாவோட எல்லைக்குள் நுழையும் பொழுது ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மிக துல்லியமா அந்த விமானங்களை தாக்கி அளிக்கும். அதுவே அசர்பைஜானை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் மற்றும் சீனாவுடைய செங்டு ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற இந்த 2 அமைப்புகளும் இணைந்து உருவாக்கிய JF-17 தண்டர் விமானங்களை வாங்க போறாங்க. கிட்டத்தட்ட 16 விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த JF-17 விமானம் ஒரு லைட் வெயிட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். அசர்பைஜான் இந்த விமானத்தை தேர்வு செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அசர்பைஜான் தன்னுடைய விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப செலவு செய்யாம JF-17 விமானங்களை வாங்கலாம் அப்படின்னு அசர்பைஜான் முடிவு செஞ்சிருக்காங்க. JF-17 விமானத்துல அட்வான்ஸ் ஏவியானிக் சிஸ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாம பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் அதிவேகமா பறக்கக்கூடிய விமானமா இருக்குது. இதனால ஏர் சுப்பீரியாரிட்டி மற்றும் கிரவுண்ட் அட்டாக் மிஷன்களுக்கு இந்த விமானத்தை பயன்படுத்துவதற்கு அசர்பைஜான் திட்டமிட்டிருக்காங்க. இந்த விமானத்தினால பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். குறிப்பா சொல்லணும்னா சீன தயாரிப்பு ஏர் டு ஏர் மிசைலான PL-12 மற்றும் SD-10 போன்ற மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அடுத்து C-802 அப்படிங்கிற ஆன்டி ஷிப் மிசைலையும் இந்த விமானத்தினால எடுத்து செல்ல முடியும். இந்த மிசைல்களை பயன்படுத்தி அசர்பைஜான் அர்மீனியா மீது அஃபென்சிவ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அசர்பைஜான் விமானப்படையில JF-17 விமானங்கள் இணைக்கப்படுறதுனால அர்மீனியாவோட ராணுவ தளங்கள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது இந்த விமானத்தை பயன்படுத்தி பிரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸை அசர்பைஜானால செய்ய முடியும். JF-17 விமானத்தை ஒரு கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸ்ல மிக சிறப்பா பயன்படுத்த முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அர்மீனியா இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதும் அசர்பைஜான் சீனா பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பு விமானமான JF-17 விமானத்தை வாங்குறதும் அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்தோட காம்ப்ளெக்சிட்டியை அதிகரிச்சிருக்கு. அர்மீனியா வாங்கியிருக்க ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால எதிரி விமானங்களை கண்டுபிடித்து தாக்கி அளிக்க முடியும். இது அசர்பைஜானுடைய JF-17 விமானங்களுக்கு ஒரு டைரக்ட் சேலஞ்ச கொடுக்குது. இந்த விஷயம் தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு ஆதரவா பேசுறாங்க. சிலர் JF-17 விமானங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. என்ன பொறுத்தமட்டில் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அர்மீனியா எப்படி பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்துதான் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு யுத்த நேரத்துல அர்மீனியாவோட ஆபரேஷனல் ரெடினஸும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறனை அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். JF-17 விமானங்கள்னால ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை தொலை தூரத்துல இருந்து லான்ச் செய்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 3D ஃபேஸ் அரே ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குயிக் ரியாக்ஷன் கேப்பபிலிட்டியும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இருக்குது. இதனால அசர்பைஜானுடைய JF-17 விமானங்களை இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால மிக துல்லியமா தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது நடக்கக்கூடிய யுத்த களங்கள்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்படுது. எதிரிகளோட ரடார்களை ஜாம் செய்யறது, கம்யூனிகேஷன் நெட்வொர்க்குகளை டிஸ்டர்ப் செய்வது போன்றவைதான்
யுத்தத்தோட வெற்றி தோல்விய நிர்ணயிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால அர்மீனியா மற்றும் அசர்பைஜான் தங்களுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அர்மீனியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையே வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சீனா மற்றும் பாகிஸ்தானோட JF-17 விமானங்களும் நேருக்கு நேர் மோதக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படும். அதனால அர்மீனியா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி தன்னுடைய டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு முயல்றாங்க. அதுவே அசர்பைஜான் JF-17 விமானங்களை பயன்படுத்தி அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியான ஏர் சுப்பீரியாரிட்டியை அதிகப்படுத்துவதற்கு முயல்றாங்க. இந்த ரெண்டு பேர்ல யார் யுத்தத்துல சிறந்து செயல்படுறாங்களோ அவங்களால மட்டுமே எவ்வளவு அதிநவீன ஆயுதத்தை வச்சிருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு பல வருடங்களா இந்தியாவின் முப்படைகள்ல பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறனை பார்த்து உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையே ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தொடர்பா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதுவே JF-17 விமானங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈராக், மியான்மர், நைஜீரியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. JF-17 விமானங்களை வாங்கின அத்துணை நாடுகளும் அந்த விமானத்தோட செயல்திறன் சரியா இல்ல அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானே JF-17 விமானங்களை பயன்படுத்துறதுல பல்வேறு சிக்கல்களை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. மியான்மர், நைஜீரியா போன்ற நாடுகள் JF-17 விமானங்களை பயன்படுத்தாம கிரவுண்ட் செஞ்சிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அசர்பைஜான் JF-17 விமானங்களை வாங்குறது ஒரு நல்ல முடிவா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் 2009 இருந்து இந்தியாவின் முப்படைகள்ல பயன்பாட்டில் இருந்து வருது. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 25 முதல் 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா 66,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா மாக் 2.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள இன்டர்செப்டார் மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு கமாண்ட் கைடன்ஸ் வித் டேட்டா லிங்க் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மிசைல் டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய டெர்மினல் பேஸ்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படும். இதனால இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால மிக துல்லியமா ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அளிக்க முடியும். பாகிஸ்தான், சீனா கூட்டு தயாரிப்பு விமானமான JF-17 விமானங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விமானத்தினால அதிகபட்சமா 13,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால மேக்சிமமா 1910 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். JF-17 விமானங்கள்னால அதிகபட்சமா 3,480 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானங்கள்னால அதிகபட்சமா 55,500 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 8 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 8 ஹாட் பாயிண்ட்ஸ்ல பல்வேறு விதமான சீன தயாரிப்பு ஆயுதங்களை இணைக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் JF-17 விமானங்கள்ல இருந்தாலும் இந்த விமானத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு யுத்த களத்திலையும் பயன்படுத்தல. ஏன் சீனாவே தங்கள் விமானப்படையில இந்த JF-17 விமானங்களை இணைக்கல. மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவே சீனா உருவாக்கிய ஒரு டவுன்கிரேட் செய்யப்பட்ட விமானம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் JF-17 விமானமும் நேரடியா ஒரு யுத்த களத்துல மோதினா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டிப்பா JF-17 விமானத்தை சுட்டு வீழ்த்தும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மோதல்ல ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஜெயிக்குமா இல்ல JF-17 விமானம் ஜெயிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.